கதறல்ஸா பேசுறேன்ட்டாங்க ரைட்ரா போடுறா. இப்போ நாங்கள் பாதியிலேருந்து திடீர்னு ஆரம்பிக்கிறது எபிசோடு கதறல்ஸ். ஒன்ஸ் அகேன் நாங்கள் வந்திருக்கோம் கதறல்ஸ்க்கு. இங்கே கூட நமக்கு வந்து ஆஃப் த ஃப்ரேம் வந்து அஸ்வத்தும் உட்காந்துருக்குறேன். ஆமாம், அஸ்வத் வந்து நிறைய நல்ல டாபிக்ஸ் எங்களுக்கு நிறைய டாபிக்ஸ்லாம் கொடுத்தான். எல்லாத்தையும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு டாபிக் எடுத்து பேசலாம்னு இருக்கோம். ஏன்னா அவன் கொடுத்த நிறைய டாபிக் எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுக்கு போக சொல்கிறான், கொரியாவுக்கு போக சொல்கிறான், கரெக்ட், நிறைய இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அதனால தான் பையன் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கிறான். ஸோ நம்ம வந்து இப்போது எந்த டாபிக் நான் பேசலாம்னு நினச்சேன்னா, இந்த இன்டர்நெட்டில் வந்து அனானிமிட்டி இருக்குல்ல, ஆமாம், இந்த அனானிமிட்டிக்கு பின்னாடி போய் உக்காந்துக்கிறாங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. நான் தான் சொல்லியிருக்கேன்டா, ப்ரொஃபைல் பிக்சர் வைக்க மாட்டாங்க, ஒரிஜினல் பேர் இருக்காது, ஒத்தைக்கு ஒத்த வாடா அப்படின்னு கமெண்ட் மட்டும் போடுவாங்க. எனக்கு எப்படி இருக்கும்னா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, யாரா நீ, அட்லீஸ்ட் பேர் ஊர் ஏதாவது தெரிஞ்சா பரவாயில்ல. எங்கே போனாலும் இந்த மாதிரி நிறைய பேர் பேர் பார்த்தா வந்து கைகாஷி காக்காஷி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ அனிமே நேம்லாம் வச்சுருப்பான். இவன் வேறு குழந்தைங்களாம் கக்கா வருது சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான், கக்காச்சி. அதான் சரி, அதான் இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா, அவங்கள பற்றியான ஐடென்டிட்டியை தைரியமாக வெளியில் ரிவீல் பண்ணாமல் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை, எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போ நம்ம டைமில் வந்து சோஷியல் மீடியான்னு வரும்போது வேலையாக அஸ்வத்துக்கு ஒரு கமெண்ட் இருக்கு, பாகிஸ்தான் vs இந்தியாவோட ட்ரெண்டிங் என்ன இருக்கு இப்போ? ஆமாம், இப்போ பிரேக்கிங் நியூஸ் கேமரா திருப்பங்க. இல்லை, கேமராலாம் திருப்ப முடியாது, அந்த ஆடியோவில் சொல்லுப்பா அஸ்வத். பாகிஸ்தான் vs இந்தியா பற்றி சொல்லலாம்ல. பாகிஸ்தான் vs இந்தியா ஒன்றும் இல்லை, இன்னைக்கு 2020 மேட்ச் நடக்க போகுதுடா. இன்னைக்கு ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்காங்க. சத்தியமா நான் மதிக்கவே இல்லை அந்த மேட்ச். இதுதான் இல்லை, இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, இந்த வீடியோ நான் போடும்போது அந்த மேட்ச் நடந்து ஒரு 5 நாள் கழிச்சு போடுறீங்க, என்ன நீங்கள் அப்படின்வாங்க. இதான் ரியாலிட்டி. அந்த பாகிஸ்தான் ஆடியன்ஸ் மீம் தான் வருது எனக்கு. ஆமாம், ஏன்னா இப்படி பண்ணுறீங்க, அந்த வீடியோ ஆடியோவையும் போட்டோன்னு அவர். ஆனால் சரியான போஸ் அது, கேட்ச் ஏதோ ட்ராப் பண்ணுறது அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீம்ஸ் அது. ஆமாம் ஆமாம். ஸோ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்துட்டு இருக்கிற தருணத்தில் அனானிமஸாக வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கானே இவனுங்களுக்குலாம். சரி, அது அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், ஓகேவா. என்னோட கேள்வி ஆக்சுவலாக என்ன தெரியுமா, தெரியுது, எனக்கு புரிஞ்சிச்சு. அனானிமஸாக ஒரு பக்கம் வந்து யூடியூப் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து பயங்கரமாக திட்டி அசிங்கமாக பேசி என்னென்னமோ பேசுகிறாங்க. இது அவங்க தான் பேசுறாங்கிறது அவங்க வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ரொம்ப வருத்தப்படுவாங்க. அது வேற வீடா, நாங்கள் வீட்டில் உட்காந்து சைடில் எங்கள் அப்பா அம்மாவை திட்ட முடியலன்றதுனால போயிட்டு யூடியூப்ல போய் இறங்கி எல்லாரையும் திட்டினுக்கிறேன். போய் நீ ஒரு கேவலமானவன், உன்னை இறங்கி அடிச்சிருவேன், அப்படி இப்படின்னு, நீ நேரில் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் போட்டு அப்புறமா வீட்டில் அடி வாங்கிட்டு எஸ்ஆர் கிட்ட சொல்லி அந்த வடிவேல் டெம்ப்ளேட் போட்டா, நீ என் தெருவுக்கு வாடா, நாங்கள் இன்னும் உக்ரமா இருப்பேன், வாடா பார்த்துக்கலாம் அப்படின்லாம் போட்டு வீராப்பா பேசிட்டு அங்கே பார்த்தா வந்து வீட்லயே அடி வாங்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம அப்படி பண்ணிட்டு இருக்கான். இதுதான் டாபிக். அப்படியா? இல்ல, இங்க தான் ஆரம்பிக்குது அனானிமிட்டி அப்படிங்கிறதுல. வந்தாலும் மூஞ்ச காமிச்ச ஒரு விஷயம், அது மூஞ்ச காமிச்சது அவங்க அப்படி இருந்தாங்க, அப்படி இருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, நம்மலாம் ஃபர்ஸ்ட் இந்த சோஷியல் மீடியாவில் ஜம்ப் ஆகும் போது என்ன கிரேஸ் இருந்துச்சு அப்படின்னா, எப்படா நம்ம மூஞ்ச எடுத்து அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் போடலாம். ஆமாம், உண்மைதான், அப்படிதான் இருந்தது. நம்ம எல்லாருமே நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் தான் வைப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் அவங்க அட்மையர் ஆவாங்க. ஒரு ஹீரோவையோ ஒரு ஹீரோயினையோ பிடிச்சிருக்குன்னா அவங்க ஃபோட்டோ வைப்பாங்க. இப்போ பொண்ணு வந்து இருக்கல, பிடிச்ச பொண்ணு வைப்பாங்க. ஸோ இப்படி வச்சாங்க. இப்போதான் எப்படி இருக்குன்னா, இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து ஃபேக் பொண்ணுங்க அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி உட்காந்து என் ஃப்ரெண்ட்ஸையே உட்காந்து இந்த கேட் ஃபிஷ்ன்றானுங்க. இப்போ அதுக்கு பேர் கேட் ஃபிஷ்ஷிங் அப்படின்றானுங்க. கரெக்டாக தானடா, கேட் ஃபிஷ் தானடா அதுக்கு பேர். அஸ்வத் ஜென்ஸி ஃபேக்ட் செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும் போங்க. தெரியாது, அவர் வந்து Gen Y.2 அதனால தெரியாது. இல்லை, இதில் ஹைலைட் என்னன்னா, நீ சொன்னது வந்து உண்மைதான், நிறைய நடந்திருக்கு. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, எல்லாருமே அதை ரொம்ப டீப்பான எக்ஸ்டெண்டுக்கு கொண்டு போனது கிடையாது. எப்பயுமே ஜாலியாக இல்லைடா, நம்ம டைமில் நடந்துச்சுடா. இப்போ என்னையே கேட்டேன்னா, நான் 2-3 நம்பர்லாம் அந்த டைமில் யூஸ் பண்ணுறேன்னு வையேன். நம்பர் மற்ற முதல்ல என்ன பண்ணுவேன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் எப்பயும் பேக்கப் மாதிரிலாம் வச்சிருக்கும் போது என் ஃப்ரெண்டுக்கு நானே மெசேஜ் அனுப்புவேன். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணேன், செமஸ்டர் லீவ் நம்ம விடுவாங்க, ஞாபகம் இருக்கா? என்ன லீவுனா ஸ்டடி ஹாலிடேஸ் வரும் தெரியுமா? அந்த டைமில் தான் ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே நடக்கும். ஸோ ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் தான் செமஸ்டர் ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வந்து நான் பொண்ணு மாதிரி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவனும் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான் டெய்லி வேறு லெவலில். நான் வந்து ஆக்சுவலாக இதில் பிபிஓ, அந்த காலத்து டீப் ஃபேக் பார்த்தீங்களா? ஓகே, பிபிஓவில் ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் சொல்கிறேன். தலைவரும் ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்கிறாப்புல, என் கிளாஸில் இருந்துக்கிட்டே ஒர்க் பண்ணுறேன். அந்த மாதிரிலாம் நான் ஜாலியாக மெசேஜ் அனுப்பிட்டு கடைசியில் என்னாச்சுன்னா, செமஸ்டர் முடிஞ்சு
கிளம்புவோம்ல, லாஸ்ட் எக்ஸாம் முடியுது, அந்த செமஸ்டரில் லாஸ்ட் எக்ஸாம் முடியுது, கிளம்பும்போது நான் தான் அது அப்படின்னு அவன்கிட்ட சொல்லி இனிமேல் என்ன ஆக போகுதுன்னா அது ChatGPTன்னு வர ஃபேக்ட் தான். ஸோ அது ஆனால் எப்படி இருந்ததுன்னா யாருமே அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இப்போ எப்படின்னா இது வந்து ஒரு ஜாலிக்காக மிஞ்சி போனால் ஒரு டெய்லி ஒரு 10 SMS வரைக்கும் அனுப்பி ஃபன்னுக்கு வந்து பண்ணதை தவிர அந்த இடத்துல வந்து எப்படின்னா இப்போ என்னென்னமோ பண்ணுறாங்களே, டேரு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னவோ அந்த ப்ளூ வேல் அது இதுலாம் வந்து அதெல்லாம் அந்த டைம்லேயே வந்துச்சு. ப்ளூ வேல் வந்துருச்சு. அப்போ ஏதோ டேரு கீருன்னு என்னென்னமோ சொல்கிறாங்க, சொன்னது செய்யணும் அந்த மாதிரிலாம். ஒரே நிமிஷம், என்ன டேர்ரா? இப்போ டாட் வச்சா வீடியோ அனுப்புறது தான். இப்போ டாட் வச்சா வீடியோ அனுப்புறதா? இது ஏதோ பொலிட்டிக்கல் ஏதோ நடந்துட்டு இருந்ததுடா. அதான் இந்த வீடியோ மார்க்கிங் பண்ணிட்டு கீழே டிஎம் டாட் வைங்க, டிஎம் பண்ணுங்க. இப்போ ட்விட்டர்ல அதான். ஓகே ஏதோ நிறைய மார்பிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இல்லை, நான் எனக்கு இதுதான்டா எனக்கு புரியல. எனக்கு வந்து முக்கியமாக இந்த கதறல்ஸில் வந்து நம்ம கதற வேண்டிய ஒரு ஃபேக்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஜாயின் பண்ணும்போது எனக்கும் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு தோணும் போது முதல்ல தோணுனது வந்து எப்படி என் ஃபோட்டோவை வந்து போடலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இதுவாக தான் இருக்கும்னு தோணுது. கரெக்டாக நீ சொல்ல, யாருமே இல்லை அங்கே. அதனால எனக்கு ஃபஸ்ட்டு போகும்போது அங்கே நான் என் ஃபேஸை காமிக்கலான்னு எனக்கு தோணுது. இப்போது என் அம்மா அப்பாலாம் இருக்காங்க, நான் அங்கே போடலாம். அதான் ஆமாம், இப்போ ஒரு காலேஜ் பையன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோ, ஓகேவா? நாமளும் காலேஜ் பசங்களாம் இருக்கோம். நாம் ஆர்கூட்டில் ஜாயின் பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணுறோம். அப்போ நம்ம வீட்டில் யாருக்கும் தெரியாது ஆர்கூட் ஃபேஸ்புக்னு ஒன்று இருக்குன்னு. ஆமாம், கரெக்டா? அதாவது டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஃபாதர்ஸ் சம்டைம்ஸ் இருப்பாங்க, அது ஓகே. ஆனால் மதர்ஸ் வந்து வாய்ப்பே இல்லை, இன்னி வரைக்கும் கிடையாது. மோஸ்ட்லி யாருக்குமே வந்து ஆர்கூட் ஃபேஸ்புக்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், எல்லாரும் ஃபேஸ்புக் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க, வாட்ஸ்அப் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜென்ரேஷனுக்கான பேரண்ட்ஸே பார்த்தோன்னா, அதை நம்மளோட அப்பா அம்மாவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, ரீசெண்ட் ட்ரெண்டில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்லி சொந்தக்காரங்களுக்குள்ளே பேசி இப்போ அவங்கெல்லாம் வந்து ஃபேஸ்புக்குள்ளே வந்துட்டாங்க. ஆமாம், நம்ம எல்லாருமே இருக்காங்க. ஆமாம். ஸோ இதே டைமில் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, symbianfreak.com, ஓகேவா, GSM அரீனா. ஆமாம். அப்புறம் நீ என்ன சொல்லுவ? இந்த மாதிரி சும்மா நம்ம அந்த டைம் வெப்சைட்ஸ் இல்லை, எங்கே போனாலுமே GSM அரீனால தான் வந்து லேண்ட் ஆகும். குரு 3D, அப்புறம் என்ன ஒன்றா Nokia 8 ஃபேன் கிளப்பு, ஆல் அபவுட் சிம்பையானு, ஆமாம். அப்புறம் ஆல் அபவுட் விண்டோஸ் ஃபோன் வந்தது. ஸோ இது வந்து இதெல்லாம் எப்படி நம்ம பார்த்தோம் அப்போது? இப்போ நம்ம எப்படி இந்த கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறோம்ல, அந்த மாதிரி அப்போ வந்து கம்யூனிட்டிஸ் இருந்தது. ஆனால் நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, சிம்பியன் ஃப்ரீக் எப்படியோ அந்த மாதிரி தான் ஃபேஸ்புக்கு. உண்மைதான். ஆனால் ஃபேஸ்புக்கே அந்த அளவுக்கு ஸ்பெஷலைஸ்ட்னா, அதாவது இங்கே இருக்கிறவன் அந்த சிம்பியன் ஃப்ரீக்கில் இருக்கிறவன் ஃபேஸ்புக்கில் இருப்பான், இல்லாட்டி மிஞ்சி போனால் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க. அதை தாண்டி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. கரெக்டாக. இதுக்கு நான் இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே சமயம் அப்போ ஃபார்ம் ஆன ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது வந்து 1000 பேர் இருக்காங்கன்னா எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகும்? இந்த இடத்துல கொச்சன்னு இருக்கு. இப்போ அப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. இன்னொன்று என்னன்னா, யுனைடெட் பை, நான் தான் சொல்லியிருக்கேன், மைண்ட் செட் ஒரே மாதிரி இருந்தால். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நம்ம கம்யூனிட்டி அப்படின்னு அது எவால்வ் ஆகுது. சப்ஸ்கிரைபருங்கிற டேர்ம் ஏன் கம்யூனிட்டியாக மாறுதுன்னும் போது எல்லாருக்குமே காமன் இன்ட்ரெஸ்ட், அதனால நாங்கள் ஒரு கம்யூனிட்டியாக ஃபார்ம் ஆகிட்டோம். ஸோ அந்த மாதிரி வருதுல. ஸோ அது வந்து எப்படின்னா, நான் வந்து GSM அரீனாவில் பார்த்தோன்னா ப்ராடக்ட் பேஜ் கீழே வந்து நம்ம கமெண்ட் பண்ண முடியும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி அப்படின்னு. அங்கே கமெண்ட் பண்ணி அதன் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆகி, ஈஜிப்தில் வந்து ஒரு பையன் இருக்கான், பாகிஸ்தானில் ஒரு பையன் இருக்கான், நான் இருக்கேன், கோவாவில் ஒருத்தர் இருக்காப்புல, அப்புறம் இன்னொரு ஏரியா மகாராஷ்டிரா சைடில் எங்கேயோ, நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு குரூப்பில் இருக்கோம். நாங்களே கிரியேட் பண்ணிக்கிட்டோம் வாட்ஸ்அப் குரூப்பு. எல்லோரும் எப்போ பாரு பொழுதுன்னைக்கும் நோக்கியாவை பற்றி தான் பேசிகிட்டு இருப்போம். ஏன்னா எல்லாருமே நோக்கியா ஃபேன்ஸு. இதில் வந்து முக்கியமாக சொல்லணும்னா, ரூபேஷ்னு ஒரு அண்ணன், அவர் வந்து கோவாவில் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருந்தார். அவர் நோக்கியா N9 யூஸர். ஸோ நானும் அந்த அண்ணனும் பேசிக்கிட்டே இருப்போம் அடிக்கடி. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன், நோக்கியா N9 வந்து டியூல் பூட் ஃப்ளாஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அவர் வந்து அதை ட்ரை பண்ணார், அவரோட ஃப்ரெண்டு ட்ரை பண்ணி பிரிக் ஆகிடுச்சின்னாரு. இதுதாங்க எர்லி டேஸ் ஆஃப் தி இன்டர்நெட்டுன்னு சொல்லலாம். எர்லி டேஸ்லேருந்து இப்போ வரைக்கும் சிலதெல்லாம் மாறாமல் இருந்திருக்கு பார்த்தீங்களா? அதில் இதுவும் ஒன் ஆஃப் த மாறாத விஷயங்கள். என்னதுன்னா, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த சோஷியல் மீடியாவில் என்டர் ஆகும்போது யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால ஈஸியாக எங்களால் எங்களோட பர்சனல் டேட்டாவெல்லாம் ஈஸியாக ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படின்னா இப்போ யோசிச்சு பார்க்குறேன்டா, உண்மைடா நீ சொல்கிறது. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் கனெக்ட் ஆகிறோம்னா எப்படி கனெக்ட் ஆகும்? எனக்கு ஈஜிப்தில் இருக்கான நான் எப்படி கான்டாக்ட் பண்ணுவேன்? கரெக்ட். எங்கள் எல்லாரோட பர்சனல் நம்பரையும் நாங்கள் GSM அரீனால நோக்கியா N9 பேஜில் போடுறோம். கரெக்ட். அவன் அதை பார்த்துட்டு அவன் எனக்கு மெசேஜ் பண்ணுறான், நான் பார்த்துட்டு அவன் சேவ் பண்ணுறான். அந்த மாதிரி தான் அதில் தான் கனெக்ட் ஆகிறோம். இல்லாட்டி நாங்கள் எப்படி கனெக்ட் ஆக போகிறோம்? இப்போ ஃபேஸ்புக்கில் எடுத்துக்கிட்டோன்னா என்ன ஆயிடுச்சுன்னா,
அப்போ கூட ஃபேஸ்புக் எப்படி இருந்ததுன்னா ஒரு போஸ்ட் போட்டால் போஸ்ட் கீழே கமெண்ட் போடலாம். அப்புறமா ஃபேஸ்புக் மெசஞ்சர் வந்தது. மெசஞ்சர் வந்தாலும் கூட பர்சனலாக ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் அனுப்ப முடியும் மாதிரி இருந்தது. உன் ஃப்ரெண்டுனா நீ அனுப்பலாம். அப்புறம் என்னாச்சுன்னா இப்போ யாருக்குனாலும் அனுப்பலாம். இப்போ எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா யாருக்குனாலும் கால் பண்ணலாம், யாருக்குனாலும் வீடியோ கால் இனிஷியேட் பண்ணலாம். என்னடா இது அப்படி தான் இருக்குது இப்போ. ஸோ ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா நிஜமாவே நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரை நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவ்வளோ பெரிய ஒரு ஃபீல் இருக்கும். இப்போல்லாம் எப்படி தெரியுமா, அப்போ அதுலேருந்து இப்படி வந்து பார்த்தோன்னா அந்த டைம்லேயும் வந்து அனானிமஸ் அக்கௌண்ட் வந்து இதே மாதிரி அனானிமஸ் அக்கௌண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. எனக்கே தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சில பேர் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கேட்ஃபிஷ் அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ யாஹூ மெசஞ்சர் டைம்லேருந்தே பண்ணியிருந்தாங்க. யாஹூ மெசஞ்சர் டைம்லேயே வந்து இந்த வீடியோ சேட் அப்படின்னு வரும்போது அதில் வந்து நிறைய அந்த கேட்ஃபிஷ் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஃபேஸ்புக்கு, ஆர்கூட்டு, அது இல்லாமல் கேட்ஃபிஷ் அக்கௌண்ட்ஸ்லாம் அப்படிலாம் வருது. அப்போவே டீப் ஃபேக்ஸு ஃபோட்டோஸ் தான். ஆனால் அப்போவே டீப் ஃபேக்ஸு எப்பயோ பண்ணிட்டாங்க. அதெல்லாம் அப்போவே அது பேர் ஃபோட்டோஷாப். அவ்வளோதான், அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணாங்க. ஆமாம், இப்போ அசல்ட் ஆகி போச்சு. ஆமாம், இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுக்காக வந்து அது முன்னாடி நடக்கலை அப்படின்னு நினச்சிக்க வேணாம். அப்பவும் இதெல்லாம் இருந்தது. ஆனால் பிகாஸ் யாருமே அங்கே இல்லை, அதாவது நிறைய பேர் அங்கே அந்த அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நம்பர் ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸே கம்மி. இப்போ நீங்கள் இன்டர்நெட் யூசர்ஸ் மட்டும் எடுத்தீங்க அப்படின்னாலே வந்து கண்ணா பின்னான்னு கோடி கணக்கில் போயிடுச்சு. இப்போ எங்கேயோ போயிடுச்சு. அது 50 கோடி 60 கோடி அப்படின்னு இருக்குது. இப்போ கோடியில் இருக்கிறவர்கிட்டே இருக்கு அக்கௌண்ட், எல்லாருக்கும் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் QR கோடு இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. மினிமம் அவங்ககிட்ட ஸ்மார்ட் ஃபோனோ இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க்டு ஒரு ஃபோன் நம்பரோ இருக்குது அப்படின்றது வந்து செம்ம பெரிய அட்வான்ஸ்மெண்ட்டு. அப்போல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஃபோனோட பேங்க் அக்கௌண்ட் லிங்க்டா அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்டுக்கெலாம் நாங்கள் போய் பாஸ்புக்கில் போய் என்ட்ரி போட்டுன்னு வருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைமு. அதில் புரியுது எனக்கு, அனானிமஸ் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கிட்டு இருந்தாலும் மோர் இன்சென்டிவ் இருந்துச்சு என் மூஞ்சை நான் வந்து வெளில பதிவு பண்ணுறதுக்கு. அப்படி பதிவு பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வேலை வாய்ப்பே வந்து அதிகமாச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இப்போ வந்து எப்படி அப்படின்னு பார்த்தா, நான் மூஞ்சை வெளில பதிவு பண்ணேன்னா எனக்கு வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கேன்சல் கல்ச்சர்னு ஒன்று சொல்கிறானுங்களே, கேன்சல் கல்ச்சர் பார்த்தீங்களா, அதுவும் அதே மாதிரி தான் இதுவும் ஓக்கு கேன்சல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓக்குன்னு கூட சொல்ல வேணாம், ஜென்ரலி கேன்சல் கல்ச்சரு. அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஸ் லைட்டிங், அப்புறம் இன்னொரு வார்த்தை, இந்த 2 வார்த்தை தாங்க நாங்கள் இன்றைக்கி முக்கியமாக எடுத்துருக்கோம். கேன்சல் கல்ச்சர், கேஸ் லைட்டிங். இதெல்லாம் பற்றி கேள்விப்பட்டியாடா? நான் பொதுவாக ஜொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணி கேன்சல் ஆச்சுன்னா அதான் கேன்சல் கல்ச்சர்னு நினச்சிட்டு இருக்கேன். கேஸ் லைட்டிங்னா பெட்ரோமாஸ் லைட்டாக நம்ம கவுண்ட் கேஸ் லைட்டிங்னா அதான் நம்ம பற்ற வைக்கிறது தான். என்ன ரெண்டுத்துக்கும் நான் சொல்கிறது கரெக்டாங்க? நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் சொல்கிறது கரெக்டானு. இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்போம் போலயே. ரொம்ப பெருசாலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணல. இது வந்து எல்லாரும் பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி. என்னதான் கேஸில் லைட் பண்ணுவாங்க அதை சொல்லு. ஃபஸ்ட்டு வந்து கேஸ் லைட்டிங்கா? கேஸ் லைட்டிங்னா என்னது அப்படின்னா, அன்னைக்கு நானும் நீயும் வந்து ஃபோனரினால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, அப்போ நீ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தல்ல, 1 2னா பரவாயில்ல அப்படின்னு 100 அப்படின்னு நீ சொல்லுவல்ல. அப்போ நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தல அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, நீ வந்து அப்போ சொல்லுவ இல்லைடா எனக்கு அப்போ கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நீ ஒன்று கேட்ப, கல்யாணம் ஆனால் மட்டும் என்னடா லவ் பண்ணக்கூடாதான்னு சொல்லி கோத்து விட்டு அடி வாங்க வைப்ப. அது வந்து நம்ம ஊர் காமெடி சீனு. ஆனால் இவனுங்க என்ன தெரியுமா பண்ணானுங்க, ட்ராஜடி. இல்லை உனக்கு கல்யாணமே ஆகலை எனக்கு தெரியும், நீ போய் சொல்கிற. இதுக்கு பேர் தான் கேஸ் லைட்டிங். கரெக்டாடா சொத்து? கிட்டத்தட்ட அவனுக்கும் தெரியாதுன்னு சொல்லிட்டு பாலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கிறான். அவன் பயோ லைட்டிங் தான் பண்ணுவான். ஓகே, ஆமாம், நம்மளே சொல்ல வேண்டியது. கேஸ் லைட்டிங்னா என்னன்னு தெரியாது, பயோ லைட்டிங்னா என்னன்னு தெரியும். அகைன்ஸ்ட் நேச்சர் பயோ லைட்டிங்னா பயோகேஸ். இப்போ நான் சொன்னது வந்து பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம், நான் ஆனால் பொய் கிடையாது. நான் சொன்னது வந்து வாண்டடாக வந்து ஒருத்தனை பற்றி அவன்கிட்டயே பொய் சொல்லி அவனையே வந்து அவனோட எக்ஸிஸ்டன்ஸை டினை பண்ண வைக்கிற மாதிரி ஒரு இதை வந்து கேஸ் லைட்டிங் அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்குல்ல? இல்லை, இது வந்து கேரக்டர் அசாசினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, கேரக்டர் அசாசினேஷனா? அதோட சரி, அடுத்தது கேஸ் லைட்டிங் வந்துருச்சு. கேஸ் லைட்டிங் வந்துச்சு. அடுத்தது வந்து கேன்சல் கல்ச்சர். ஓகேவா? கேன்சல் கல்ச்சர்னா என்னது அப்படின்னா, இப்போ நீ வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்கியோ அது மொத்தமாக எடுத்து திரட்டி அதில் வந்து எதெல்லாம் வந்து சமூகத்துக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 1%, அதாவது நீ எங்கேயா வந்து போய் ஆமா அந்த மாதிரி அப்படின்னு நீ வந்து ஒரு பல்லியை பார்த்து சொல்லியிருப்ப ஒரு மீம்ல, ஓகேவா, ஏதோ ஒரு கார்ட்டூன்ல வரா மாதிரி காமெடியா சொல்லியிருப்ப. அதை எடுத்து கட் பண்ணிட்டு வேற ஒருத்தனை போட்டுட்டு, உனக்கு பிடிக்காத ஒருத்தன் ஃபார்ம் ஆனான்னா அவனை போட்டுட்டு உனக்கு கொள்ளுங்களே அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு 10 பேர் கிளம்பி ஓடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு உன்னை வந்து ஒரு ஃபுல் மாபுக்கே இந்த வீடியோவை அனுப்பிச்சு என்ன போய் எல்லாரையும் உனக்கு ரிப்போர்ட் கொடுங்க, எல்லாரையும் உனக்கு பிளாக் கொடுங்க. சூப்பர். உங்களில் யார் அடுத்த நைனா மாதிரி என்ன ஒரு நைனாவை மாற்றுறாங்க. இதுதான் வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ரெண்டு பெரிய விஷயமா இருக்குது. ஒன்று, அவன் சொன்னதை இல்லை நீ இதுதான் சொன்ன, நீ நத்திங்கோட ஃபேனு,
நீ அது எப்படி நீ என்கிட்ட வந்து நத்திங்கோட ஃபேன் இல்லைன்னு சொல்லலாம். நீ நத்திங்கோட ஃபேனு. ஆக்சுவலாக உண்மை அதுதான். ஏன்னா நான் தான் அதிகமாக கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நீ வந்து ரியலாக சொல்கிற நான் எதுக்கும் ஃபேன் இல்லைங்க, கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. ஐ ஆம் ஃபேன் ஆஃப் நத்திங் அப்படிங்கிற. இப்போ ஃபேக்ட் என்னென்னா நல்லா யோசிச்சு போகிறேன். இது பழைய காலத்து கதையிலேயே நீ தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணர்கிட்ட கேட்பாங்க உன்னை யார் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு, என்ன அவர் என்ன சொல்லுவார், எல்லோரும் ராதே ராதேன்னுவாங்க. ஆனால் என்ன சகுனி இவங்களாம் தான் நினச்சிட்டு இருப்பாங்க பொழுதுன்னைக்கும். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னென்னா அதே தான். இப்போது நத்திங்கை பற்றி நிஜமாவே ஃபேனுன்னு முட்டு கொடுக்குறவங்க வந்து அதில் இருக்கிற ஃப்ளாஸ் எல்லாத்தையும் பற்றி மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஏன் வந்து அதை வெளியில் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா உன் மேலே பெரிய ஹோப் வச்சுருந்தேன். இல்லைடா நீ ஏமாத்திட்ட. நீ நத்திங் ஃபேனு நீ சொல்லவே இல்லை, நீ போய் சொல்கிற. நீ அப்படி அந்த கேன்சர் நீ என்ன தெரியுமா சொன்ன நத்திங் பற்றி? நத்திங் மாதிரி ஒரு பிராண்டே கிடையாது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சைடில் வந்து என்கிட்ட நீ என்ன சொன்ன அப்படின்னா அவங்க நிறைய காசு கொடுத்துருக்காங்க எனக்கு அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் உனக்கே புதுசா இருக்குல்ல. இப்படிதான் கதையெல்லாம் நாங்க உருவாக்கி சோர்சஸ் செட் அப்படின்னு போடுவோம். சோர்சஸ் இது வந்து எனக்கு தெரியும்டா, பொலிட்டிக்கல் வீடியோஸ் பார்த்தா தெரிஞ்சிடும். சோர்ஸ் தானே அது. ஓகே, சோர்ஸ் யாருன்னெலாம் கேட்காத வரைக்கும் நம்ம எவ்வளோ சோர்சஸ் செட் சிவபரணி ஹஸ் காட் மணி ஃப்ரம் நத்திங் அப்படின்னு நான் போடுவேன். அதுக்கப்புறம் நீ சம்பந்தமே இல்லாம இல்லைங்க நான் வாங்கலை அப்படின்னு சொல்லணும். மாட்டிப்பாங்க அவ்வளோதான். நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு நான் அதான் சொல்றேன். பண்ணலன்னு வெளில வந்து சொல்லும் போது வாங்கியிருப்பாங்க. இல்ல ஒரு 1000 பேர் இருப்பாங்களா, 1000 பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 பேர் வந்து வாங்கியிருப்பான்டா அவன். மீதி ஒரு 700 பேர்கிட்ட எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா இது ஒரு நியூஸ் அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னொரு 200 பேர் இவர் வாங்கியிருப்பாரா என்ன அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா தானே? இவனும் அதே கட்சி தானா, இவன் இவ்வளவு நாள் நம்பினது வீணா போச்சு அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க இல்லையா. அந்த எஃபெக்டை கிரியேட் பண்றதுக்காக இவனுங்க ஃபேக் நியூஸை கிரியேட் பண்ணி சிவபரணி வந்து 2 லட்சம் ரூபா வந்து வீட்டில் பதுக்கி வச்சிருக்கான், அவன் வந்து லம்போர்கினி கார் வாங்கிட்டான். இல்லை எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தா சொல்கிறதான் சொல்கிறேன். அது 2 லட்சம் சொல்லாமல் இன்னும் பெருசாக சொல்லி நல்லா சந்தோஷப்பட்டிருப்பேன். அதுதான் நம்ம பெருசாக சொல்லியா ஒரு ஃபேக் நியூஸை கூட வந்து கரெக்டாக நியாயமாக பண்ணோம் அப்படின்னு. ஓ ஜென்யூனா 2 lakhs சொன்னால் நம்புவாங்கல்ல. 2 lakhs சொன்னால் கூட அது பதுக்கி வைக்கிறது கிடையாது. நீ அதை எப்படி சொல்லலாம், 2 lakhsக்கான டாலர்ஸை பதுக்கி வச்சிருந்தார். கரெக்ட் அப்படி $2 lakh அது 2 lakhs இல்லை, இந்தியன் ருப்பி இல்லை, அது வந்து ரியால், பழைய ரியால் மணி. அது மின்னலே படத்தில் பண்ணியிருப்பாப்ல, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வடபழனி கோயிலில் இருக்கிற ஒரே ஒரு முருகன் டாலர் தான்டா அப்படி வேணா சொல்லிட்டு போகலாம் பழைய காமெண்ட்லேருந்து. ஸோ இதுதான்டா வந்து இது வந்து கேன்சல் கல்ச்சர். இது வந்து கேன்சல் கல்ச்சரு. அப்போ இது வந்து இப்போ எப்படி இருக்குன்னா கேன்சர் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. எல்லா இப்போ நீ யோசிச்சு பார்த்தேன்னா நம்ம ஆர்குட் டைம்லேயும் ஃபேஸ்புக் டைம்லேயும் இதெல்லாம் இல்லை. ஓகே, நம்ம என்ன வேணால் பேசலாம். நான் வந்து எனக்கு வந்து ரொம்ப அவசரமாக வருதுங்க நான் போகிறேன் பாய் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லை, எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஆர்குட்டு ஃபேஸ்புக்லாம் இருக்கும்போது நமக்கு டைம் மேக்ஸிமம் எப்படி எங்கேஜ் ஆச்சுன்னா நான் நேராக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போய்டுவேன், அங்கே தான் இருப்பேன் மேக்ஸிமம் டைமு. இப்போ என்னால் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ இந்த வீடியோ அவன் பார்த்தானா அவனே சொல்லுவான், நான் என் ஃப்ரெண்டு வீட்டு மாடியில் தான் நானும் தங்கியிருப்பேன், இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கான், எல்லோரும் அங்கே தான் செமஸ்டர் அப்போ தங்கியே இருப்போம், மொட்டை மாடியில் படுத்திருப்போம். அப்போ இன்னொரு ஹைலைட் என்னென்னா இங்கே வந்து படைவீட்டம்மன் கோயில் இருக்கு இல்லையா, இந்த படைவீட்டம்மன் கோயிலில் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா மணிகுண்டு இருக்கும். 1 hour ஒன்ஸு டோன் வந்துட்டு ஏதாவது ஒரு மந்திரம்லாம் சொல்லும். அது எங்களுக்கு வந்து டைமர் அங்கே வரைக்கும் கேட்கும். நைட் டைமில் நல்ல லவுடாக கேட்கும். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குது, பட் இங்கேருந்து 1 kilometer தள்ளி நான் போனோம், அங்கேயும் லவுடாக கேட்குமா. ஸோ நைட் வந்து 1 மணி ஆயிடுச்சா 2 மணி ஆயிடுச்சா, செமஸ்டர் இப்போ மட்டும் தானே படிப்போம். இருக்கிறது அதே 24 மணி நேரம் தான். ஆமாம், என்ன அப்போது அந்த டைமில் படிச்சுக்கிட்டு இருந்தோம், ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தோம். ஆமாம், அதுவும் பார்த்து செமஸ்டர் டைமில் ஐபிஎல் இருக்கும். கரெக்ட், அதையும் பார்ப்பேன். இப்போது ஆனால் இந்த அதிகமாக இருக்கிற இந்த அனானிமஸில் அந்த 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 வன்மம் அதை வந்து எப்படி நம்ம வந்து பார்க்குறது, இந்த கேன்சல் கல்ச்சரு இதெல்லாம் பார்த்தா ஒருத்தனுக்கு வந்து தோணாது இந்த மாதிரி வேணாம் நம்ம கான்டென்ட் கிரியேட்டராக ஆகணும். நான் என்ன சொல்லுவேன்னா எனக்கு ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நமக்கு எப்பயுமே ஒரு சில விஷயங்கள் பகிரங்கமாக இருக்கும்டா, ஐயோ அப்படி இருக்கும்டா. பட் போக போக என்ன ஆகிடுனா நீயா ஸ்கிப் நீயா பிளாக் ஃப்ரம் சேனல் அவ்வளோதான். ஏன்னா என்ன ஆகிடுதுன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நமக்கு என்னமோ நம்ம எதுவுமே பண்ணலையே, ஏன் நம்மளை திட்டுறோம், இந்த லோகத்தில் யாருமே சரியில்லை அந்த மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுனா நம்ம வி ஆர் கெட்டிங் யூஸ்டு, நம்ம வந்து மாஸ்டர்ஸ் மாதிரி ஆகிடுவோம். இவனா சரி இவன் இங்கே இருந்தாலும் அவனுக்கும் நல்லதில்லை நமக்கும் நல்லதில்லை, ஜஸ்ட் பேனின் அவ்வளோதான். அப்படி ஏன்னா இப்போது அவனுக்கு பயந்துட்டு நான் கமெண்ட் படிக்கலன்னு வையேன், நம்மளை நிஜமாகவே நம்பி ஒரு சிலர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். அப்போ நிறைய பேர் வந்து உங்ககிட்ட இப்போ கான்டென்ட் கிரியேட்டராக நான் ஆகணும் என்ன, ஆனால் இந்த மாதிரி கேன்சல் கல்ச்சரு கேஸ் லைட்டிங்லாம் பண்ணுறாங்க. எப்படி நான் வந்து என்னை வந்து சேஃப்டி பண்ணிக்கிறது இதுலேருந்து அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம ரொம்ப நாளாக இருக்கும்
இந்த ட்ரெண்ட் இப்போ ஃபேமஸாக இருக்கலாம். இப்போ புதுசாக வரவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா, அவங்க இப்போ தான் அவங்களை எஸ்டாப்ளிஷே பண்ண போகிறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்க யாருன்றத கம்யூனிட்டி வந்து இவங்களை தொடர்ந்து ஒரு 1.5 வருஷம் பார்த்தா தான் தெரியும், இவன் இதுதாண்டா இவன் 1.5 வருஷமாக பார்க்குறேன்டா அப்படி தாண்டா இருக்கான். அது தெரியறதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை. நம்ம கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டோம். அப்போ இந்த கேஸ் லைட்டிங் கேன்சல் கல்ச்சர்லாம் பெருசாக இல்லைன்றனால இப்போ என்னை பற்றியே ரொம்ப அவதூறாகவே வருதுன்னு வையன். ரொம்ப மார்ஜினல் ஆஃப் த பீப்புளுக்கு தான் நம்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கிறேன். நம்மளை பற்றி பெருசாக தெரியாது. இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பாங்க, அவங்க வந்து டக்குனு என்ன பண்ணுவாங்கன்னா நம்பலாம். மீதி எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, இவரா இதுக்கு இவரெல்லாம் ஜெரிவிட்டு வர மாட்டார் அந்த முடிவுக்கு வருவாங்க. ஸோ இது வந்து இப்போ புது கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும். புது கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு அப்போது வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த கேன்சல் கல்ச்சரு அதெல்லாம் வந்து பார்த்து பெருசாக பயப்படாமல் ஏதோ ஒன்று போடுங்க. பார்க்க போகிறது ஒரு சின்ன குரூப்பு, ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்கான வழிகளை பார்த்தா போதும் இல்லை, அப்படி சொல்லலாம்ல. சின்ன சின்ன கம்யூனிட்டி நம்ம பழசை நான் திருப்பி எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் வந்து ஃபோரம் அப்படின்னு ஒரு இதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீயும் அந்த மாதிரி ஃபோரம்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு. ஸோ நான் வந்து சிம்பியன் ஃப்ரீக் ஃபோரமில் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம சந்தீப் சர்மாவெல்லாம் மீட் பண்ணுறேன். அவருக்கு பேர் வந்து எங்கள் எரேசர் 007. ஓகேவா? இல்லை, அனானிமஸாக வந்ததுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் அவர் தான் சந்தீப்னு எனக்கு தெரியும். இப்படி இருந்துச்சு. அது ஏன் தெரியும்னா, மோஸ்ட்டாக என்ன ஒன்று பார்த்தேன்னு வைங்க, எரேசர் 007 நான் வந்து என்ன பண்ணுவேன், மெயில் வழியாக ரீச் பண்ணிட்டு அப்புறமா என்ன 2 பேரும் ஃபோன் நம்பர் கொடுத்து கம்யூனிகேட் பண்ணிப்போம். அப்புறம் யாருன்னெலாம் தெரிஞ்சிடும். பட் இப்போ அந்த அளவுக்குலாம் யாரும் ஓப்பன் கிடையாது. ஏன்னு பார்த்தா எரேசர் 007 என்ன கமெண்ட் போட்டிருப்பாரு அப்படின்னு பார்த்தா, இந்த ஃபோனில் இந்த கேமராவில் இந்த அப்பர்ச்சர் இருக்குது, ஸோ அதனால் இப்படி எடுத்துருக்கலாம். கரெக்ட். இதில் வந்து இந்த பக் இருக்குது, அதனால் இந்த பட்டன் அழுத்தினீங்கன்னா கிராஷ் ஆகுது. இதை தான் பேசியிருப்பாங்க. இன்றைக்கி மதிப்போம் அதெல்லாம். ஆமாம், கரெக்ட். அப்போது இன்னும் மெயின் டிஃப்ரென்ஸ் இன்னொன்று ஒன்று சொல்லலாம் அப்படின்னா, இந்த கேன்சல் கல்ச்சரு அப்புறம் இந்த கேஸ் லைட்டிங்லாம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னது அப்படின்னா, மக்கள் வந்து அவங்களோட கோர் இன்ட்ரெஸ்ட்லேருந்து விலகி ரொம்ப இந்த காமன் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த பாலிட்டிக்ஸு, அதுக்கப்புறம் இந்த இதை பற்றின பேச்சுக்கள், படம், அப்புறம் இந்த ஆக்டர்ஸு, அப்புறம் நடக்கிற சில இந்த மீம் ட்ரெண்ட்ஸு. இல்லை ஆனால் இது நான் இப்படியும் சொல்லுவேன்டா, நீ நான் சந்தீப்பு இப்போது இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற எல்லாரும் எப்படி இருந்திருக்கோன்னு பார்த்தா, அதிகமாக ஃபோன்ஸ் பின்னாடியோ டெக்னாலஜி பின்னாடியோ அலைஞ்சிருக்கும் அதே டைமில். கரெக்ட். மீதி பேர் மேபி இப்போ நம்ம சொல்கிற மாதிரி அப்பயே மூவிஸ், அதுக்கான பிளாக்ஸ், அதுக்கான பேஜஸில் இருந்திருப்பாங்க. கரெக்ட், ட்ரூ. ஸோ அதுக்கு தான் நான் திரும்பியும் சொல்கிறேன், வி ஆர் யுனைடட் ஹியர் பேஸ்ட் அப்பான காமன் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் நான் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போது வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு வந்து என்னென்னு பார்த்தா காமன் இன்ட்ரெஸ்ட், அதாவது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ நானும் கூட தான் நான் இப்போ கிரிக்கெட் பார்க்க மாட்டேனா பார்ப்பேன், படம் பார்க்க மாட்டேனா பார்ப்பேன், படம் ரிவ்யூ ஏதாவது வருது, நிஜமாவே இந்த ரிவ்யூ ரொம்ப ஜாலியாக பண்ணியிருக்காங்க பார்ப்பேன். ஒரு சிலர் ரோஸ்ட் பண்ணுறாங்க, நல்லா பண்ணியிருக்காங்க, ஜாலியாக இருக்குது, யாரையும் புண்படுத்தலாம், ஜாலியாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு நம்ம ஃபேன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மனம் விட்டு சிரிக்கிறோம். ஸோ அதையும் பார்ப்பேன். இங்கே என்ன ஆகிடுதுன்னா, இவ்வளோத்தையும் பார்த்தாலும் 100 minutes அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 100 minutesல 65 to 70 minutes வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோனு, டேபு, லேப்டாப்பு அப்படி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மீதி 30 minutes அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால தான் என்ன ஆகிடுதுன்னா, இந்த மாதிரி இந்த 60 to 70 minutes யாரெல்லாம் இந்த ஏரியாவில் நம்மள மாதிரியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் தான் இந்த கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒரு புது கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சொல்லிக்க விரும்புறது என்னதுன்னா, உங்களோட கம்யூனிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் 70% எதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கரெக்டு. இப்போ அவங்க மூவிலேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ மூவி தான் அவங்களோட ஏரியா ஆஃப் ஸ்ட்ரென்த். அதை பற்றி அவங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கான தகுதி அவங்களுக்கு இருக்குது. எங்கே கான்டென்ட் கிரியேஷன் பண்ணலாம், அங்கே வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி தானே, உங்கள் கம்யூனிட்டி உங்களை கேஸ் லைட் பண்ணால் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆமாம், இட் ஹேப்பன்ஸ். எஸ், கரெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ரோஸ்ட் வீடியோ எல்லாரையும் கலாய்ப்பேன், நான் காலேஜில் கலாய்ப்பேன். அது அந்த எல்லாரையும் கலாய்ச்சது ஃப்ரெண்ட் லெவலில். இப்போ அதை வந்து அப்படியே மூவியில் உள்ள ஆக்டரோட அந்த கேரக்டர், அந்த பர்டிகுலர் கேரக்டர், அந்த மூவியில் இருக்க கேரக்டர் தான் கலாய்க்கிறானே தவிர அதுக்காக நிஜத்தில் உள்ள அந்த ஆக்டரை கூப்பிட்டு அவன் வீட்டில் அவன் என்ன பண்ணுறான், அவன் பொங்கலா சாப்பிட்றான் அப்படிலாம் கலாய்க்கிறது இல்லை. படத்தில் உள்ள ஏதோ ஒரு சீனை வந்து கலாய்ப்பாங்க. ஸோ அதுதானே ரோஸ்ட்டு. அதுக்காக அந்த ஆக்டரையே நிஜமாக கலாய்ச்ச மாதிரி ஒரு சிலர் ரொம்ப அப்படியே ஓவர் எமோஷன் ஆகி அந்த மாதிரி பஞ்சாயத்துக்கெல்லாம் நடக்கிறது நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து லொல்லு சபா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட். அதெல்லாம் வந்து பிஃபோர் இன்டர்நெட்டே நடந்திருக்கு. பேக்கரி இல்லையா, பேக்கரிலாம் ஐயோ வீடியோ, சாரியான வீடியோ பார்க்க போனேன். ஆமாம், இப்போ போக்கிரிங்கிற மூவி வந்து சூப்பர் மூவி, ஏன்னா செம்ம ஹிட்டு. ஆனால் போக்கிரிங்கிற அவ்வளோ செம்ம ஹிட்டான ஒரு மூவியை ஸ்பூஃப் பண்ணி எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு டீம் ட்ரை பண்ணியிருக்கு. ஆனால் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவங்க சிரிக்க வச்சாங்களா, நிஜமாக சிரிக்க வச்சாங்க. பட் நிறைய பேர் வந்து அது என்ன ஆயிட்டாங்கன்னா அஃபண்ட் ஆயிட்டாங்க. இப்போது எனக்கு இன்னொரு கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா, இப்போ அந்த டைமில் லொல்லு சபாவுக்கு கிடைச்ச ஃப்ரீடம், லொல்லு சபாவே இப்போ வந்து ரிட்டர்ன் இல்லை. அதாவது முடியாது இல்லை. ஏன்னா
ஏன்னா நிறைய கேன்சல் கல்ச்சர் அப்போவே அந்த போக்கிரிக்கே நடந்தது கேன்சல் கல்ச்சர் தான். அது மட்டும் இல்லைடா, இப்போ வந்து சப்போஸ் லொல்லு சபா இப்போ ட்ரை பண்ணுறாங்கன்னே வையன், இப்போ எப்படிப்பட்ட கமெண்ட்லாம் வரும் தெரியுமா? அப்போ இருக்கிற பழைய ஷோக்கு கீழே போய் பாரு, ஐம் மிஸ்ஸிங் திஸ், மேக்ஸிமம் இதை பற்றி இந்த மாதிரி கமெண்ட் போடுறதெல்லாம் யாருன்னு நினைக்கிறேன்? நம்ம ஏஜ் கரெக்ட் தான். ஸோ அவங்க தான் போய் இங்கே சரி இதெல்லாம் பார்க்கும்போது நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், நான் அப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், நான் அப்போ ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன், ஸ்கூல் லீவ் அப்போ நான் அந்த லொல்லு சபா ஷோ பார்ப்பேன், இப்படிலாம் நிறைய கமெண்ட் நீ படிக்கலாம். இப்போ என்ன ஆகிடுதுன்னா, இந்த மாதிரி ஷோ இப்போ இன்கேஸ் லொல்லு சபா டீமே பண்ணுறாங்க, இல்லாட்டி நம்மள மாதிரி யாரோ புது டீம் ஒன்று பண்ணுறாங்கன்னா கீழே கமெண்ட்டில் சும்மா வச்சு கிழிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. நீ சொன்ன அந்த அனானிமஸ் கரெக்ட், அவங்க தான் வந்து போட்டு ஃபுல்லாக வறுத்து எடுப்பாங்க. என்னன்னே நீ என்ன பெரிய அவனா நீ இவனா நீ தான் வாங்கடா அகில உலக டேஷ் ரசிகர் மன்றத்தோட எல்லாரும் வந்து உங்களை நாங்கள் பிளாக் பண்ணுறதுக்கு கிளம்பியிருக்கோம், நாங்கள் ஆர்மி அப்படிங்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பேக் ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் இப்போ ரொம்ப அதிகம். அதுக்கு ரீசன் என்னென்னா, அது சும்மா ஒரு 10-15 பேரை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒன்று பண்ணியிருக்காங்களே தவிர நிஜமாவே அந்த ஆக்டரை போய் டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்தளவுக்கு ஒருத்தம் கிடையாதுன்றது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு ஆக்டர் இல்லாட்டி அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்படி லொல்லு சபாவை எங்கள் மனசில் என்றென்றும் மறையாத ஒரு பொருளாக ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி விஜய் ஃபேன்ஸ். இல்லை ஆக்சுவலாக லொல்லு சபா வந்து நிஜமாவே செம ஃபன்னாக இருக்கும். அதில் எப்போனா ஆக்டிங்கை வந்து சுவாமிநாதன் சொல்லி கொடுப்பாரு. ஐயோயோ எங்க நீ படி அந்த டைலாக, you are not supposed to chit chat in the office. Chit. If you do chit chat in the office, will you please get out from the room? You get out. என்ன வர மாட்டேங்க. அந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க அந்த கிளிப்பு? ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது லொல்லு சபாவில், பயங்கரமாக இருக்குது. நாட்டாமன்றதை காட்டாமல் அப்புறம் நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குது. நாட்டாமெல்லாம் எல்லாத்தையுமே ஸ்பூஃப் பண்ணி செம்மையாக கலாச்சி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இது மண் வாசனையை வந்து எப்படி ட்ரோல் பண்ணியிருப்பாங்க தெரியுமாடா? அதில் யார் திறமை நடிச்சிருப்பா? அவர் வந்து அண்டர் ரேட்டட் ஆக்டர்னு வச்சுக்கேன். சந்தானத்துக்கு அப்புறம் இருந்தாப்புல. ஆமாம் அவர் பேர் எனக்கும் பேர்லாம் தெரியும், இப்போ டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அவர் இந்த கணக்காலங்கள்லாம் கூட நடிச்சிருப்பாப்புல. அவர் என்னாச்சுன்னா அவர் மேலே வந்து என்ன பண்ணுவார்னா, அந்த ஒல்லியே ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? எதில் தெரியுமா? மனிதன் ஒரு படம் வந்தது தெரியுமா? உதயநிதி நடிச்ச படம். அதுல வந்து கூட பாடி கார்டா ஒருத்தர் வருவார் தெரியுமா? ஒல்லியா ஒரு போலீஸ் ஒருத்தர் வருவாரு. அவர்லாம் அதுல லொல்லு சபா டீம்ல உள்ளவர் தான். அவர் தண்ணி எடுத்து இவன் மேல ஊத்திடுவாப்ல. டேய் மஞ்சள் தண்ணி திருவிழா ஏன் மேலே ஏன்டா ஊத்துற? முறப்பொண்ணுங்க வந்து மாமா மேல ஊத்துவாங்க. எனக்கும் உன்னை பிடிக்கும்ல. இதெல்லாம் அப்போ யோசிச்சு பாரு. ஒரு ஆம்பளை டே நீ ஏன்டா என் மேலே ஊத்துறேன்னா எனக்கும் ஒன்று பிடிக்கும். அதை பார்த்ததுமே நமக்கு, ஏன்னா பாடி லாங்குவேஜ்லாம் செம ஃபன்னாக இருக்கும். இவன் வந்து கேட்பான், டே பொண்ணு தாண்டா ஊற்றணும். மோர் அந்த டைமில் வந்து காமெடிலாம் பார்த்தா மோர் கார்ட்டூனிஷாக இருந்திருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. அதாவது இந்த மாதிரி காமெடிலாம் வந்து ரொம்ப கார்ட்டூனிஷாக எக்ஸாஜரேட்டடாக ஓவர் ஆக்டிங் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நமக்கு வந்து காமெடியாக இருக்குது, ரொம்ப சிரிப்பாக இருக்குது. நான் மாங்கா ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தேன்டா, ஜுஜுட்சு கைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஜாப்பனீஸ் அனிமே ஒன்று பார்த்தேன். நான் ஜுஜுட்சுன்னு ஒன்று இருக்குல்ல, ஜியூஜுட்சுன்னு ஒன்று இருக்குல்ல, அது மார்ஷியல் ஆர்ட்ஸு இல்லை, அதுக்கு 2020 தான் ஆரம்பிச்சிருக்குது போல இருக்குது இந்த ஷோ, இஃப் ஐ எம் நாட் ராங். அதில் வந்து ஒரு நல்லா இருக்குது கான்செப்ட். அதில் பார்த்தா ஓவர் எக்ஸாஜரேஷன் அப்படிங்கிறது வந்து அனிமேவோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சராக போடுறாங்க. கார்ட்டூனிஸ்டாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இல்லை. என்ன அவங்க வந்து கோவப்பட்டாங்க அப்படின்னா ஃபேஸ்லாம், அவங்களோட ஃபேஸ்லாம் வந்து கண்ணாப்பினான்னு மாறும். என்ன சாதாரணமாக இருக்காது. அதாவது ஃபேஸே கண்ணில் இருக்கிற ஐபால்ஸ்லாம் மறைஞ்சு போயிட்டு அவங்க கண் பெருசாகி சைடில் லைன்ஸ்லாம் வரும். இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அனிமேஷன். என்ன அப்படி ஆமாம், இமேஜினேஷன் தானே. நான் என்ன சொல்கிறேன், அதே தான் லொல்லு சபாவும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுவார். அதெல்லாம் எக்ஸாஜரேஷன் தெரியுமா? கரெக்டா? அதெல்லாம் வந்து எக்ஸாஜரேஷன். வடிவேல் பண்ண அந்த கைப்புள்ள அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாஜரேஷன் இல்லை, ஒரு காமிக் கேரக்டர். ஏன்னா நிஜமாவே அந்த மாதிரி யாரும் இருப்பாங்களா? வாய்ப்பே இல்லையே இவங்க. ஆனால் அது ஏன் இந்த மாதிரி பண்ணும்போது தெரியுதுன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் அப்படின்னு எவ்வளோ ஃபன்னாக இருந்திருக்கும்னு எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கிறாங்க. இந்த கைண்ட் ஆஃப் காமெடியை தான் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம். இந்த கேன்சல் கல்ச்சர் அண்டு இந்த கேஸ் லைட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுறது. இப்போ ஏதோ ஒரு படம் வந்தது, அண்ணாத்தே பச்சை கிளி, எக்ஸாக்ட்லி இப்படிலாம் பண்ணால் நான் எங்கே போவேன்? இதெல்லாம் கிரிஞ்சு, அதுவும் புதுசு தான். நம்ம டைமில் அப்போ வந்து கிரிஞ்சு கிடையாது, ரொம்ப கிரிஞ்சு இருந்துச்சு. எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம இந்த இது ஆமாம் சீரியலில் இருக்கும், அதெல்லாம் வெளியவே வராது. ஆனால் எப்படின்னா இந்த படம் ஞாபகம் இருக்குதா உனக்கு? யூ ஆர் மை ஸ்டெப் நீ ஞாபகம் இருக்கா? யூ ஆர் மை ஸ்டெப் நீன்னு ஒரு படமா? உனக்கு தெரியுமா? ராசாத்தி ஏன் ஆசா ராசாத்தி, நம்ம எஸ்ஆருக்கு போட்டு கொடுப்பா அந்த பாட்டை. இதுதான் எங்க டைம் கிரிஞ்சு. ராசாத்தி ஏ ஆசா ராசாத்தி
என் பக்கம் வந்து பார்த்து பேசுறா சார். மோஸ்டா இதை நான் தான் எடிட் பண்ணுவேன். ஓகே சரி, அது யாரோ ஒரு ஆக்டர் தானே, அந்த நம்ம தலைவா படத்தில் வருவாப்புல. தலைவா படத்தில் வருவானா அவன்? தலைவா படத்தில் ஒரு காமெடி உண்டு. ஓகே அப்போ வருவாப்புல நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அவன் பேரு ஏதோ ஒரு ஆக்டர். லவ் பண்றேன்னு சொல்லுவாரு. ஐயோ பேரு மறந்துடுச்சு. அதேதான் ராசாத்தி. பவர் ஸ்டார் மாதிரி அவனும் ஃபேமஸ். பவர் ஸ்டார் ஒரு கிரிஞ்சு, இவர் ஒரு கிரிஞ்சு. அப்புறம் வில் பர்சர் குணராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டாய்லெட்லாம் ரிவ்யூ பண்ணுவார் ஊரா போய். இந்த மாதிரி இன்னொருத்தர் அதே மாதிரி கன்னடத்தில் தானே ஃபேமஸ், வாழைப்பழம் வச்சு கொலை பண்ணுவான் எல்லாரையும். அது தெரியாது எனக்கு. இப்படி ஒன்று இருக்கு, ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறேன்னு சொல்லி. ஆமா இப்படி ஒன்று இருக்கு. அது தெலுங்கு அது இந்த வாழைப்பழம்லாம் வச்சு குத்துவான் எல்லாரையும். அந்த மாதிரி கிரிஞ்சுலாம் வந்து இருந்தது நம்ம டைம்ல. நமக்கு வந்து டி ராஜேந்தர்னு ஒரு பெரிய கிரிஞ்சு இருக்காரு. அவர் ஆக்சுவலி ஹைலி டேலண்டட், பட் ஹைலி டேலண்டட் கிரிஞ்சு அவரு. அதான் நம்ம அவரோட பையனும் கிரிஞ்சு தான் கொஞ்சம். ஸோ அவங்க அந்த கிரிஞ்செல்லாம் வந்து எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வர கிரிஞ்செல்லாம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கு. கரெக்டு தான். அப்படியே சோஷியல் மீடியாலேயே கிரிஞ்சு கிடைக்குது நமக்கு இல்லை? ஸோ அதுக்கு வர ரெஸ்பான்ஸையும் பார்த்து பயந்து தான் இருக்காங்க. அதுக்கு வர ரெஸ்பான்ஸையும் பார்த்து சரி ஐயோ நம்ம வந்து வீடியோலாம் போட்டால் ஷுவர்லி கேன்சல் கல்ச்சர் தான், ஷுவராக கேஸ் லைட் ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து கருத்து. மொத்தம் கேன்சல் கல்ச்சர், கேஸ் லைட்டுங்க, இந்த ரெண்டுத்தையும் பொசுக்கணும், அவ்வளோதான் போல். அசோத் ஏதோ சொல்ல வரான், என்னது அது? ஓ நான் இல்லைங்க, வீடியோவில் வந்து என்ன எங்கேயோ கோத்து விட பார்க்குறான். அடி வாங்கிறதுக்கு வந்து ஒரு பைல்வான் கிட்ட கோத்து விட்றான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரு தான் புது கிரிஞ்சாமா? மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு வரல, அந்த பைல்வான் தான். அவரை பற்றி பேச சொல்லி எனக்கு கோத்து விடுறாங்க. இந்த மாதிரி நிறைய கிரிஞ்சு கேரக்டர்ஸ் சுற்றி இருக்குது. அவன் கேஸ் லைட்டிங் பண்ணுறான்டா, நம்மளை மாட்டி விட பார்க்குறான்டா. யாரு நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் பைல்வான் தானே சொல்றாங்க. அதான் அந்த படத்தெல்லாம் நடிப்பாரு. எல்லாரையும் போய் சூப்பரா கேள்வி கேட்டு நல்லா இருக்கான். எப்படி நம்ம கோத்து விடுறதுக்கு பேர் புதுசா தான் வைப்போம் நம்ம. இதுதான், இதே கேஸ் லைட்டிங் தான். எங்க கொண்டு போய் கொளுத்தி போடுறான் பத்தியா, நம்ம வந்து நம்ம இதுல இதே வச்சுப்போம். போற போக்குல போயிட்டு இருக்கிறவன் ஃபேஸ்புக் ஆர்கூட்டுன்னு இருக்கிறவனை கூட்டு பைல்வான் வண்டியில ஏத்தி விடுறீங்க. அதான் நாங்க எங்க பேசிட்டு இருந்தோம், என்ன சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து என்ன சுச்சி லீக்ஸா? சரி, இத்துடன் இந்த இது தீவிரமாக அடி வாங்க வைக்க பார்க்குறாங்கங்க. இதெல்லாம் நம்ம பேச முடியாது. ஆக்சுவலாக நாங்கள் இன்னொரு கண்டென்ட் என்னது பாலிடிக்ஸா? இல்லை கதரல்ஸில் நாங்கள் வந்து ஆக்சுவலாக வேற ஒரு விஷயம் பேச வந்தோம். அதை நாங்கள் அடுத்த எபிசோடில் பேசுகிறோம். அப்படியா? சரி ஓகே, அடுத்த எபிசோட் பார்க்கலாம். பாய் பாய்.